வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். கிட்டத்தட்ட 1990கள் அந்த மாதிரி சமயத்தில் நான் திருச்சியில் பஞ்சவரணாசரம் ஐயா திருச்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு சங்கம் ஹோட்டல்னு ஞாபகம் இருக்குது. அங்கே போய் அவரை நான் சந்தித்து ஒரு 20 நிமிடங்கள் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப எளிமையாக நம்ம தாத்தாவை போல், நம்ம அப்பாவை போல், நம்ம பெரியப்பாவை போல் அவர் காட்சிட்டு இருந்தார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, சார் எங்கள் அம்மாவுக்கு சொந்த ஊரும் காரைக்குடி தான் சார் அப்படின்னு. காரைக்குடியா, எங்கேயா அப்படி இப்படிலாம் கேட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அவரும் அவரை பற்றின எந்த ஊர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். மறக்கவே முடியாத தருணம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்களே ஒரு பெரிய கதாசிரியர் தான், ஆனாலும் கூட மகரிஷியினுடைய நாவல்களை படமாக்குறது, சுஜாதா சாருடைய கதைகளை படமாக்குறதுலாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். எங்கே நல்லது அமுட்டுச்சுனாலும் எடுத்துக்கணுங்க அப்படின்னாரு. இந்த பரந்த மனசு தான் ரொம்ப பெரிய விஷயம். சினிமாவெலாம் அது வராது, ஈகோலாம் பார்க்க வைக்கும். பஞ்சவர்ணாசலம் சார் எப்படி அவர் பெரிய கதை வசனகர்த்தாவாக இருந்தாலும் கூட மகரிஷி அவர்களுடைய நாவலை ஒரு கேள்விக்குறி, மயங்குகிறாள் ஒரு மாது அப்படின்னு நிறைய எடுத்திருந்தாரோ, அதே போல பத்ரகாளியெல்லாம் கூட நம்ம அவருடைய கதை தான். யாரு? மகரிஷி. அதே போல நம்ம மகேந்திரன் சாரும் 20-22 படங்களுக்கு கதை வசனகர்த்தாவாக ஒர்க் பண்ணினாலும் கூட அவர் டைரக்டராக வரும்போது முள்ளு மலரும் வேற ஒருத்தருடைய நாவல், உதிரிப்பூக்கள் வேற ஒருத்தருடைய நாவல், சிவசங்கரியினுடைய நாவல்லாம் எடுத்து தான் படமாக்கினார். இது ஒரு டைரக்டருடைய விசாலமான ஒரு சிந்தனைகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்படியான ஒரு படம் தான் மயங்குகிறாள் ஒரு மாது. கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதியிருப்பாரு. இந்த படத்துக்கு விஜயபாஸ்கர் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர், பிரமாதமான இசையமைப்பாளர், நடுவில் நிறைய பாட்டெல்லாம் கொடுத்து ஹிட்டாக்கி கொடுத்தாரு. ஹிட்டு பாடல்களையெல்லாம் நம்ம தமிழுக்கு கொடுத்துருக்காரு. அவர் தான் பாலச்சந்தர் சாருடைய தப்புத்தாளங்கள் படத்துக்கும் விஜயபாஸ்கர் இசையமைச்சிருந்தாரு. அட என்னடா பொல்லாத வாழ்க்கை, இதுக்கு போய் அரட்டிக்கலாமா, அந்த பாட்டெல்லாம் விஜயபாஸ்கர் சார் கொடுத்தது தான். மயங்குகிறாள் ஒரு மாது அப்படிங்கிற படத்தில் கண்ணதாசனுடைய வரி எஸ்பிபி அவர்கள் பாடினது. இந்த பாட்டில் முத்துராமன் நடிச்சிருப்பாரு, சுஜாதா நடிச்சிருப்பாங்க, தேங்காய் சீனிவாசன் நடிச்சிருப்பாரு, விஜயகுமார் நடிச்சிருப்பாரு. இந்த பாட்டை நம்மளால் மறக்கவே முடியாது. ஏன் மறக்க முடியாது அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனைவியை கொண்டாடுகிற பாடல்களில் இந்த பாட்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு இருக்க மன்மதலிலை திரைப்படத்துல. அதே போல இந்த படத்துல மயங்குகிறாள் ஒரு மாது அப்படிங்கிற திரைப்படத்துல முத்துராமன் பாடுவதாக இருக்கின்ற இந்த பாடல் எஸ்பிபி அவர்கள் அந்த மன்மதலிலையில ஜேசுதாஸ் படிப்பார். இதுல எஸ்பிபி படிப்பாரு, விஜயபாஸ்கர் இசையில. என்ன பாருங்க, என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. ரொம்ப பிரமாதமான பாட்டுங்க. இந்த பாட்டு இந்த படத்தை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு தீபாவளிக்கு வெற்றி விழா ரிலீஸ் ஆகுது. தீபாவளிக்கு அதுக்கு முதல் நாள் டிக்கெட்லாம் போய் வாங்கிட்டு அரியமங்கலத்தில், திருச்சி பொன்மலை அரியமங்கலத்தில் சரோஜான்னு ஒரு தியேட்டரில் மேட்னி இந்த படத்தை நான் போய் பார்க்குறேன். மறக்கவே முடியாது. மயங்குகிறாள் ஒரு மாதிரி ஒரு 18-20 தடவை பார்த்துருப்பேன் இந்த படத்தை. அடுத்தாப்புல என் வாழ்க்கை திறந்த ஏடு, அது ஆசை கிளியின் கூடு. வரிகள் பாருங்க. என் வாழ்க்கை திறந்த ஏடு, என் ஆசை கிளியின் கூடு, பல காதல் கவிதை பாடி பரிமாறும் உண்மைகள் கோடி, இது போன்ற ஜோடி இல்லை, இது போன்ற ஜோடி இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை, சம்சாரம் என்பது வீணை,
சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. இந்த பாட்டினுடைய சுச்சுவேஷனும் நமக்கு ரொம்ப பயமுறுத்தலா வேதனையா இருக்கும். சுஜாதாவும் விஜயகுமாரையும் காதலிச்சிருப்பாங்க. ஆனா விஜயகுமாரும் சுஜாதாவும் சேர முடியாம போயிடும். ஆனால் சுஜாதாவும் விஜயகுமாரையும் காதலித்துக் கொண்டிருக்கிற அந்த தருணத்துல ஒரு போட்டோகிராஃபராக இருக்கிற தேங்காய் சீனிவாசன் அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பின்னாடி முத்துராமனுக்கும் சுஜாதாவுக்கும் கல்யாணம் நடத்தணும். அந்த வீட்டில் டிரைவரா விஜயகுமார் வேலை செய்வாரு. இதை வச்சுக்கிட்டு அவர் பணம் பறிப்பாரு, பிளாக்மெயில் பண்ணுவாரு, நிம்மதியவே குலைச்சிடுவாரு தேங்காய் சீனிவாசன். தேங்காய் சீனிவாசனை எப்படி பஞ்சவர்ணசலம் இதுல இப்படி பயன்படுத்திக்கிட்டாரோ அதே போலத்தான் அன்னக்கிளிங்கிற திரைப்படத்துல ஸ்ரீகாந்தெல்லாம் நடிச்சிருப்பாரு. ஆனா தேங்காய் சீனிவாசன் தான் மெயின் வில்லனாவே நடிச்சிருப்பாரு அன்னக்கிளி திரைப்படத்துல. இப்படி பஞ்சவர்ணாசலம் செய்த மேஜிக் எத்தனையோ இருக்கு. இந்த படமும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க தை மாத மேக நடனம், என் காதல் என் தேவி காதல் நளினம், தை மாத மேக நடனம், என் தேவி காதல் நளினம், இந்த காதல் ராணி மனது அது காலம் தோறும் எனது, இதில் மூடும் திரைகள் இல்லை, இதில் மூடும் திரைகள் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை, சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. அந்த மனம் குணம், மனசு குணம், கேரக்டர், அதை வச்சுக்கிட்டு தான் இந்த பாட்டு சுச்சுவேஷன், இந்த கதையே திரைக்கதையே. அதை வைத்துக்கொண்டு தான் இந்த பாட்டு வரியில சொல்லிட்டேன், மனம் குணம் ஒன்றான முல்லை அப்படின்னு. இந்த பாடலை எத்தனை தடவை கேட்டு ரசிச்சிங்கன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இது. சாகா வரம் பெற்ற பாட்டு சம்சாரம் என்பது வீணை அப்படிங்கிற பாட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் செய்து என்னை வாழ வைக்கவும் கேட்டுக்கொள்கிறேன்.